இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இந்தியா 5 பேர் செஞ்சுரி அடிச்சிருந்தாலும் ஒரு தோல்வியை தழுவியிருப்பாங்க. செகண்ட் டெஸ்ட்டில் 336 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை, சாதனை வெற்றியை பதிவு செஞ்சுருப்பாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட தோல்விக்கும் ரெண்டாவது டெஸ்ட்டோட வெற்றிக்கும் இடையான வேறுபாடு என்ன, எதனால் இங்கே தோல்வி ஏற்பட்டுச்சு, எதனால் இங்கே வெற்றி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன கம்பேரிசன், 4 முக்கியமான காரணங்களை மட்டும் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்னாச்சு அப்படின்னா, தோல்விக்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டது இந்த லோயர் ஆர்டர். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் இந்தியா 424க்கு 3 விக்கெட் அப்படிங்கிற நிலையில் வலுவான நிலையில் இருப்பாங்க. 2 பேர் செஞ்சுரி அடித்து உள்ளே நிற்பாங்க. யார்? சுப்மான் கில்லும் ரிஷப் பந்த் 2 பேர் செஞ்சுரி அடித்து உள்ளே நிற்பாங்க. இந்தியா அசால்ட்டாக 600க்கு மேலே அடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் 424லேருந்து 487க்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க. அடுத்த 40 ரன் அடிக்கிறதுக்குள்ளே இந்தியா மிச்சம் 7 விக்கெட்டை விட்டுருவாங்க. இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக போச்சு. அந்த லோயர் ஆர்டர்லேருந்து யார்கிட்ட இருந்துமே ரன் வந்திருக்காங்க. யார்? பவுலர் 3 பேர், பும்ரா, சிராஜ், நம்ம பிரசித் கிருஷ்ணா, ரவீந்திர ஜடேஜா, ஷர்துல் தாக்கூர், இவங்க 5 பேருமே சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிருப்பாங்க. கடைசி அந்த லோயர் ஆர்டர்லேருந்து 40 ரன்கள் மட்டும்தான் வந்திருக்கும். இது ஒரு மிகப்பெரிய டிராபேக். அதே மாதிரி ரெண்டாவது இன்னிங்ஸ்லையும் 324க்கு 5 விக்கெட் அப்படிங்கிற நல்ல ஸ்ட்ராங் பொசிஷனில் இருப்பாங்க. ஆனால் அடுத்த 5 விக்கெட்டை 30 ரன்னுக்குள்ளே இழந்து 371க்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க. எப்படி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் என்ன ஏற்பட்டுச்சோ அதே தான் ரெண்டாவது இன்னிங்ஸில் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி லோயர் ஆர்டர்லேருந்து ரன்னே வராமல் போனது தோல்விக்கான முதல் காரணமாக அங்கே அமைஞ்சு போச்சு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில். அப்படியே இங்கே செகண்ட் டெஸ்ட்டுக்கு வாங்க. இங்கே செகண்ட் டெஸ்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த லோயர் ஆர்டர்லேருந்து ரன் அதிகமாக வந்துச்சுங்க. வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இது பார்க்கப்பட்டுச்சு. எப்படின்னா, ரவீந்திர ஜடேஜாவில் இருந்தால் ஸ்டார்ட் லோயர் ஆர்டர். ரவீந்திர ஜடேஜா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் 89 ரன்கள் அடிப்பாப்புல. அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர், 8வது இறங்கின வாஷிங்டன் சுந்தர் வந்து 42 ரன்கள் அடிப்பாப்புல. 89 42 130 ரன்னா, கடைசி 3 பேர் ஒரு 20 ரன் அடிப்பாங்க. 150 150 ரன்கள் இந்த லோயர் ஆர்டர்ல இருந்து ரெண்டாவது டெஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து வந்திருக்கும். அதே ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ரவீந்திர ஜடேஜா 69 நாட் அவுட், வாஷிங்டன் சுந்தர் 12 நாட் அவுட். 2 பேருமே நாட் அவுட்ல நிற்கிறாங்க, ஏன்னா டிக்ளேர் பண்றாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு 85 ரன் வந்திருக்கு. 2 பேரும் அவுட்டும் ஆகலை. அப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு 150, இங்கே வந்து ஒரு 80 2 பேரும் நாட் அவுட்டு. கிட்டத்தட்ட 250 ரன்கள் லோயர் ஆர்டரில் இருந்து செகண்ட் டெஸ்ட்டில் வந்துச்சுங்க. இது வந்து வெற்றிக்கான ஒரு முக்கியமான காரணமாக செகண்ட் டெஸ்ட்டில் அமைஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் தோல்விக்கான காரணமாக அமைஞ்சிச்சு. அங்கேருந்து ரன்னே வரலை லோயர் ஆர்டர்லேருந்து. இங்கே வந்த 250 ரனில் ஒரு 100 150 ரன் வந்திருந்தா கூட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க. இது வந்து முதல் கம்பேரிசனுங்க. ரெண்டாவது கம்பேரிசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பும்ரா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அசத்தலாக பவுலிங் பண்ணி 5 விக்கெட் எடுப்பாப்புல. அதே போல் பும்ராவுக்கு சப்போர்ட்டாக யாருமே வீசியிருக்க மாட்டாங்க. யார்? இந்த பிரசித் கிருஷ்ணாவோ சிராஜோ ஒரு சப்போர்ட்டாகவே வீசலை. அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கல. ரெண்டாவது இன்னிங்ஸ்லையும் பும்ராவாலையும் கூட விக்கெட் எடுக்க முடியலை. இது ஒரு தோல்விக்கான ரெண்டாவது காரணமாக முதல் டெஸ்ட்டில் அமைஞ்சிச்சு. அப்படியே ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு வாங்க. இங்கே தாங்க செம. என்னன்னா, இந்த டெஸ்ட்டில் பும்ரா இல்லை. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பும்ரா இருந்துமே எதுவும் செய்ய முடியல. ரெண்டாவது டெஸ்ட்டில் பும்ரா வேற இல்லை. இவங்கெல்லாம் என்ன கதிக்கு ஆளாக போகிறாங்களோ அப்படின்னு நினச்சாங்க ரசிகர்கள் எல்லாருமே. அங்கே தான் ஒரு டெஸ்ட்டு. என்ன அப்படின்னா, ஒரு படையை நடத்திட்டு போகிற படை தலைவன், முன்னின்று நடத்திட்டு போகிற படை தலைவன் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பான் எப்போதுமே. சைடில் வர்றவங்களாம் அவனை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. இப்போ அந்த படை தலைவன் அடிபட்டுட்டான்னு வைங்களேன், இன்ஜூர்ட் ஆகிட்டான்னு வைங்க, 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அப்படி அந்த படம் வந்து ஒட்டு மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும். அப்படி இல்லை, ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஆகா நம்ம படைத்தலைவன் சாஞ்சிட்டான், அப்போ இனிமே நம்ம ஒவ்வொருத்தரும் படைத்தலைவன் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் பிறக்கும். சைடில் இருக்கிறவன் ஃபுல்லாக மெயின் கேரக்டருக்கு வந்துடுவான். அடித்து துவம்சம் பண்ணிடுவாங்க. படைத்தலைவன் வீழ்ந்தாலும் அவன் எப்படி வெற்றியை பெறணும்னு நினச்சானோ அதை விட பெரிய வெற்றியை பெறுவாங்க. அந்த ஒரு சம்பவம் தான் இந்த ரெண்டாவது டெஸ்ட்டில் நடந்துச்சு. பும்ரா இல்லைன்னா என்ன, பொறுப்பை தன்னுடைய தோள்களில் ஏற்றுக்கிட்டாங்க சிராஜும் ஆகாஷ்தீப்பும். வேற லெவல் பவுலிங்க. நான் சொன்ன அந்த படைத்தலைவன் நடத்தின ரெண்டாவது விஷயம் தான் இங்கே நடந்துச்சு. படைத்தலைவன் சாஞ்சிட்டான், இன்ஜூர்டோ இல்லை விளையாட முடியல. அப்போ அவன் என்ன செய்ய நினச்சானோ அதை விட அதிகமாக நம்ம செய்யணும்.
அதை நினச்சது மட்டும் இல்லைங்க, களத்தில் செஞ்சு காமிச்சாங்க. செகண்ட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சிராஜோட மேஜிக் வந்து 6 விக்கெட் எடுத்தான் மனுஷன். அப்படி இங்கிலாந்தே கொலாப்ஸ் ஆக்கி விட்டான். அதில் சிராஜ் 6 விக்கெட்டு, ஆகாஷ்தீப் 4 விக்கெட். ரெண்டாவது டெஸ்ட்டில் ஆகாஷ்தீப் அப்படி வந்து இங்கிலாந்தை வச்சு பொட்டிமாஸ் போட்டுட்டான் மனுஷன். ஆகாஷ்தீப் 6 விக்கெட்டு, சிராஜ் 1 விக்கெட்டு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் மொத்தத்தில் 20 விக்கெட்டில் 17 விக்கெட்டை இவங்க எடுத்திருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு பும்ரா இல்லாத இடத்த அந்த அளவுக்கு சிறப்பாக நிரப்பணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில், ஒரு வெறியில் அதை செஞ்சுருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி 17 விக்கெட் எடுத்து இங்கிலாந்தே சாய்ச்சிருக்காங்க பும்ரா இல்லாத நிலைமையிலையும். இது வந்து ரெண்டாவது டெஸ்ட்டில் வெற்றிக்கான காரணம், அங்கே தோல்விக்கான காரணம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ஃபீல்டிங் கோளாறுங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் எக்கச்சக்க ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து நம்ம ஜெய்ஸ்வால்லாம் 4 கேட்ச் 5 கேட்ச் விடுவாப்புல. ரசிகர்லாம் வெறுப்பாயிட்டாங்க, நொந்து போயிட்டாங்க. ஜெய்ஸ்வால்லாம் திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபீல்டிங் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அங்கே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் தோல்விக்கான 3வது காரணமாக அது அமைஞ்சிச்சு, ஃபீல்டிங் கோளாறு அமைஞ்சிச்சு. இங்கே அப்படியே ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு வாங்க. ரெண்டாவது டெஸ்ட்டில் சும்மா பின்னுனாங்க. ஃபீல்டிங்லாம் எந்த ஃபீல்டிங் மிஸ் ஆகலை, வெறித்தனம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் தோல்விக்கு காரணம் ஃபீல்டிங் ஒரு குறைபாடு வந்து பெரிய குறைபாடு இருந்துச்சு. அந்த மிஸ்டேக் மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தட்டையும் அந்த எண்ணங்கள் இருந்துச்சு. எல்லாருமே பிரமாதமாக ஃபீல்டிங் பண்ணாங்க. இதை விட நம்ப முடியாத கேச்சஸ்லாம், ரொம்ப ஹார்டாக போன கேச்சஸ்லாம் எடுத்தாங்க. இந்த ஃபீல்டிங் வந்து மிக சிறப்பாக அமைஞ்சது. ரெண்டாவது டெஸ்ட்டில் வெற்றிக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் தோல்விக்கும் காரணம் அமைஞ்சிருச்சு. இது 3வது ரீசன். 4வது ரீசன் இந்தியாவுடைய துருப்பு சீட்டு, இந்திய அணியோடைய கேப்டன் சுப்மான் கில்லோட ஆட்டங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 147 ரன் அடித்து களத்தில் நிற்பாப்புல. அப்போது ஒரு சின்ன மிஸ்டேக்னால அவுட் ஆகி போவாப்புல. அதுக்கு பிறகு சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சு இந்திய அணி கொலாப்ஸ் ஆயிரும். அந்த டெஸ்ட் தோல்விக்கு பிறகு சுப்மான் கில் என்ன சொல்லுவாப்புல அப்படின்னா, என்னோட பேட்டில் இருந்து கூடுதலாக ஒரு 50 ரன் வந்திருக்கணும். ஏன்னா பின்கள வரிசை வீரர்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. நான் அந்த இடத்துல கூடுதல் பொறுப்பெடுத்து கூட ஒரு 50 ரன் அடிச்சிருக்கணும். நான் தவறுதலாக அவுட் ஆகி போயிட்டேன். அது என்னோட மிஸ்டேக் தான். சதம் அடித்தா மட்டும் போதாது, இந்திய அணியை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு லாங் இன்னிங்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புலங்க. அந்த சொன்னதை ரெண்டாவது டெஸ்ட்டில் செஞ்சு காமிச்சாங்க மனுஷன். 269 ரன்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆணித்தரமாக நின்று வாய் செய்யின்னு செஞ்சு விட்டாங்க இங்கிலாந்து. அதே மாதிரி ரெண்டாவது இன்னிங்ஸில் 161 ரன். 2 இன்னிங்ஸ்லையும் சேர்த்து 430 ரன்கள் இந்திய பிளேயர் எவனுமே அடிச்சது இல்லைங்க. ஒரே டெஸ்ட்டில் 430 ரன்கள். இதுவரைக்கும் இந்திய அணியில் எவ்வளோ கேப்டன் எவ்வளோ பிளேயர் வந்திருந்தாலும் 430 ரன்னை வெளிநாட்டு பிச்சுகளில் ஒரே பிளேயர் அடித்ததே இல்லைங்கிற பெருமையை சுப்மான் கில் பெற்றிருக்கிறாப்புல. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்ன குறைபாடு சொன்னாப்புலையோ அதுதான் தோல்விக்கு காரணம் சொன்னாப்புலையோ, கூடுதல் 50 ரன் அடிச்சிருந்தா நாங்கள் அந்த டெஸ்ட்டில் ஜெயிச்சிருப்போம், தோற்றுருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அதை வந்து அப்படியே செகண்ட் டெஸ்ட்டில் செயல்படுத்தி 430 ரன்கள் 2 டெஸ்ட்லையும் அடித்தது வந்து வெற்றிக்கான ஒரு முக்கியமான காரணங்க. இது எதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த ஜோனதன் ட்ரெட், இங்கிலாந்தோட பிளேயர் ஜோனதன் ட்ரெட் சொன்னது என்னன்னா, எனக்கு அப்படியே விராட் கோலியை பார்த்தது மாதிரி இருந்துச்சு, அது மாதிரியான ஒரு சிறந்த இன்னிங்ஸ் இது அப்படின்னு வந்து ஜோனதன் ட்ராட் சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி இங்கிலாந்தோட உதவி பயிற்சியாளர் என்ன சொல்லியிருப்பாப்புல அப்படின்னா, இந்த மாதிரி சுப்மான் கில்ட்ட இருந்து ஒரு ஆட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்கல, பவுலர்கள் எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க, எங்களால் வந்து சுப்மான் கில்ல அவுட் பண்ணவே முடியலை, அந்த மாதிரியான வந்து ஒரு நிலைத்தன்மையான ஆட்டத்தை ஆடிட்டாப்புல. நாங்கள் வந்து இந்திய அணிகிட்ட தோற்றுக்கு போகலாம், அவர்கிட்ட தான் தோற்றோம், எங்கள் பவுலர்லாம் ரொம்ப சோர்வாயிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி பார்ப்போம். இப்படி எதிரணியே சொல்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான ஒரு ஆட்டத்தை சுப்மான் கில் ஆடிருப்பாப்புல அப்படின்னு சொல்லி பாருங்க. இது வந்து 4வது ரீசன். ரெண்டாவது டெஸ்ட் ஜெயிக்கிறதுக்கும் முதல் டெஸ்ட் தோக்குறதுக்கும் கூடுதலாக ஒரு 50 ரன் வரலன்னு அவரே சொன்னது. இது 4வது ரீசனாக அமைஞ்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.